வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் தேவையான எல்லாம் பெற்று வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு வாழ்த்துறோங்க. வாழ்க்கையில சனீஸ்வர பகவான் பார்த்தாதான் கஷ்டமா? இல்ல, கஷ்டங்கிறது யாருக்கு எப்ப வேணாலும் வரலாம். இப்ப யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமரோட தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்ப ராமருடைய தாத்தா யாரு? அவருக்கு தாத்தா யாரு? அத சொல்றேன். இப்போ ராமருடைய தாத்தாவுடைய தாத்தா திலீபன், அவருடைய மகன் ரகு, அவருடைய மகன் அஜா. அஜாங்கிறவர் ரொம்ப நல்ல மன்னர். வசிஷ்டர்கிட்ட அவர் சிஷ்யனா இருந்தார். அவரை வழி நடத்திட்டு போனார். அவருடைய வாழ்க்கையில எப்படி விதி விளையாடிச்சு அப்படின்னு கேட்டாக்க, அவர் ஒரு விதர்ப்ப நாட்டுல ஸ்வயம்பரம் அப்படின்னு கேள்விப்பட்ட பொழுது இவர் போனார். இந்த ராஜாவும் போயிருக்கார். போன உடனே அந்த விதர்ப்ப நாட்டு ராஜகுமாரி இந்துமதி, ரொம்ப அழகான ஒரு பெண், இவருக்கு மாலை இடுகிறாள். அவர் ரொம்ப சந்தோஷமா அவளை அழைச்சிட்டு வர அழகா குடுத்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு 8 மாசம். அப்ப திடீர்னு இந்துமதி, நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு மறைஞ்சு போயிடுறா. அது எப்படி மறைஞ்சு போனா? அவன் மானுட பெண் தானே, இல்லையா? அப்படின்ன பொழுது அந்த அஜாவை கொஞ்சம் கூட தேற்றவே முடியவில்லை. அதாவது மனைவி கிட்ட ஒரு 50% அன்பு வைக்கலாம், 100% வைக்கலாம். இந்த உலகளவு அன்பு வச்சுட்டு அந்த மனைவி இல்லை அப்படின்னா அவன் எப்படி துக்கப்படுவாங்கிறதுக்கு இந்த அஜா. ஏன், இது என்ன கதை அப்படின்னு கேட்டாக்க, திருணபிந்து அப்படின்னு ஒரு முனிவர் கடும் தவம் பண்ணிட்டு இருந்தாராம். இப்ப எப்பொழுதுமே இந்திரனுக்கு எந்த முனிவர் தபஸ் பண்ணினாலும் உடனே யார் அங்கேன்னு கூப்பிட்டு எல்லா அப்சர ஸ்திரீகளையும் கூப்பிடுவான். மேனகா, ரம்பா, திலோத்தமா, ஹரிணி, நீங்க எல்லாரும் யார் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரான்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணி, நீ போய் அந்த விஸ்வாமித்திரனுடைய தபத்தை கலைத்து விட்டு வா அப்படின்னு மேனகையை அனுப்பிச்சான் இல்லையா? அது போல ஹரிணின்னு ஒரு பெண்ணை கூப்பிட்டான். இந்த பார், அங்க அந்த திருணபிந்து அப்படின்னு ஒரு முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறார். நீ போய் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவருடைய தபத்தை கெடுக்க வேண்டும். இது என்ன, இந்திரனுக்கு ஒரு தரமும் யார் தபஸ் பண்ணாலும் அவனுக்கு என்ன எரிச்சல் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி கடும் தவம் செஞ்சவங்க இந்திர பதவியை பறிச்சுக்கிட்டாங்கன்னா அவனுக்கு வேலை இல்லாம போயிடுமா. அதுக்காக அவன் ஒரு செல்ஃபிஷ் தான் இல்லையா, தன்னயமானவன் தான். அப்ப அந்த ஹரிணிங்கிற பொண்ணு, நான் போய்த்தான் ஆகணுமான்னு கேட்கறான். ஆமா, என்னுடைய ஆர்டர், நீ போ அப்படின்ன உடனே திருணபிந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு போறா. அங்க போகிறதுக்கே அவளுக்கு பயமா இருக்கு. ஏன்னு கேட்டா, அவங்க எல்லாருமே அந்த தவ வலிமையினால சபிச்சிடுவாங்க. இப்ப கூட நம்மள வீட்டுல சொல்லுவாங்க தெரியுமா, ஆத்தாடி அந்த பெரியவங்க வாயில விழாதப்பா, அவங்க வாயில விழுந்தா அப்படியே பலிக்கும்னு பயமுறுத்துவாங்க தெரியுமா. இவ முதல்ல போய் என்ன பண்றா, அந்த சூழல்ல ஒரு ரம்யமான ஒரு வாசனையை உருவாக்குறா. எப்பொழுதுமே நம்மளே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரே வாசனை வந்தா என்ன சாம்பிராணி போடுறீங்களான்னு முழிச்சுப்போம் இல்லையா? அதுக்கும் அவர் அசையல. அப்புறமா எங்க இருந்தோ மலர்கள்லாம் அவர் மேல தூவி பார்த்தா, அசையல. அப்புறம் கால் சலங்கைய லேசா சத்தம் பண்ணி பார்த்தா, அப்பவும் இல்லை. தன்னுடைய மேலாடைய வச்சு அவர் மேல படுறாப்லயே 10 தரம் சுத்தி கித்தி வந்தா. அவருக்கு வந்ததே கோபம். அந்த மேலாடையெல்லாம் அவ மேல பட்ட உடனே அவருக்கு ஒரே கோபம். யாரு நீ பெண்ணே அப்படின்ன போது, இந்திரனால் அனுப்பப்பட்ட ஹரிணின்னு. நீ செஞ்சது மகா தப்பு. நான் பாட்டு உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் தவத்தை நீ ஏன் கெடுத்த? நீ இதுக்காகவாவது பூலோகத்தில் மானுட பெண்ணாக பிறந்து துயர் உருவாய் அப்படின்னு சொல்லிடுற. அவ உடனே காலில் விழுந்து, நான் வேணும்னு பண்ணல சுவாமி, நான் என் உத்தரவின் பேரில், எங்களுடைய தலைவன் இந்திரனுடைய உத்தரவின் பேரில் நான் வந்தேன்னு உடனே, சரி, அப்ப வானுலகத்திலிருந்து ஏதான ஒரு பூ உன் மேல பட்டாக்க உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னுட்டார். அது என்னைக்கு நடக்கும்? வானுலகத்துல இருந்து என்ன பாரிஜாத பூ அவன் மேல விழ போறது இல்லையே. அவர் அதனால அந்த ஹரிணிங்கிற பெண்ணு தான் இந்துமதியாக பிறந்தாள். விதர்ப நாட்டு ராஜகுமாரியாக பிறந்தாள். தெய்வீக அழகாட இருந்த அவ ரொம்ப நல்ல பெண்ணு. இப்போ இந்த அஜாவுடைய அப்பா ரகுவும் மிகச்சிறந்த மன்னன். அவருடைய தந்தை திலீபனும் மிகச்சிறந்த. இந்த ரகு வம்சம் பார்த்தீங்கன்னா ராமருடைய பரம்பரையில ஒத்தொத்தரும்
அவ்வளவு உயர்ந்தவர்கள். அப்ப இந்த அஜா இவளை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்து ஒரு க்ஷணம் கூட பிரியாம அன்றில் பறவைகளைப் போல ஒற்றுமையாக மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இருந்த பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான். அவன்தான் தசரதன். இந்த இந்த துக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, மனைவியை இழந்து வாடுறார் அஜன், தசரதன் மகனை இழந்து வாடினான். அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு இதெல்லாம் நம்ம கதை கேட்கிற போது என்ன நினைச்சுக்கணும்னா, அப்பேற்பட்ட தசரதனுக்கே இப்படியா? அப்ப தசரதனுடைய அப்பா அஜாவுக்கே மனைவி மறைந்து போய் அவருக்கு அவ்வளவு துக்கமான்னு பாக்குற பொழுது, நாமளும் வாழ்க்கையில நிறைய இழக்கிறோம். அந்த இழப்பெல்லாம் ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை அப்படின்னு தாண்டி வரதுக்காக தான் இந்த கதைகள் எல்லாம் நாம கேட்டுக்கணும். சரி, இவ கதைக்கு வருவோம். இந்துமதி மட்டும் ரொம்ப நல்ல மனைவியா இருந்தா. அந்த குழந்தை அவ்வளவு அழகான ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு 8 மாசமா இருக்கும் பொழுது அவள் தோட்டத்துல உலா வரா. தனிமையில ஏதோ உலா வந்துட்டு இருக்கும்போது வானத்திலிருந்து நாரதர் போய் கொண்டிருக்கிறார். அவருடைய வீணையில மாட்டி இருந்த அந்த மாலை நழுவி இந்துமதி மேல விழுந்தது. விழுந்த உடனே அவ தான் யார் அப்படிங்கிறத உணர்றா. யாரு? நான் இங்க இருக்க வேண்டியவளே இல்லை, மானுட பெண்ணாக அந்த திருணபிந்து என்ன சபிச்சதுனால தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அரசே நான் உம்மை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்து விட்டது, நான் அப்சர ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அவனை கும்பிட்டுட்டு அவ போயிடுறா. அந்த அஜாவை தேற்றவே முடியல. அந்த குழந்தைய கூட அவர் பார்த்து வளர்க்கல. உறவினர்கள் தான் தசரதனை 8 மாச குழந்தையை வளர்த்தார்கள் அப்படிங்கிற கதை கேட்கிற பொழுது தசரதனை நினைச்சா பாவமா இருக்கு. சின்ன வயசுல அம்மாவும் போய் தான் சந்தோஷமா இருக்க வேண்டிய காலத்துல மகன்களையும் பிரிஞ்சு அந்த துக்கத்திலேயே அவர் இறந்தார். அப்படிங்கிற பொழுது ஒரு ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஒரு குலத்திற்கும், இப்ப ராமர் எதுக்காக மனைவிய தொலைச்சிட்டு அவர் தவிக்கணும்? ஆக மொத்தம் அந்த ரகுவம் குலத்துல ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு சாபம் இருந்திருக்கு, ஒரு ஒரு விதமான துக்கம் இருந்திருக்கு. நான் இப்ப இந்த கதையை சுத்தி வளைச்சு சொன்னதுக்கு என்ன தெரியுமா? யாராவது உங்களை கேட்டாங்கன்னா ராமருடைய அப்பா யாரு? தசரதர் தெரியும். ராமருடைய தாத்தா யாரு அப்படின்னு கேட்டா அஜா அப்படிங்கறத நீங்க சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன். ரொம்ப பேருக்கு தெரியாது. தசரத புத்திரன் தெரியும், தசரத ராஜகுமாரா அப்படின்னா ராமர்னு தெரியும். ஆனா அஜா தான் தாத்தா, இந்துமதி தான் பாட்டி அப்படிங்கிறத இந்த மாதிரி கதைகளை கேட்கிற போது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வசிஷ்டர் சொன்னாராம், மானுடனாக பிறந்த யாராக இருந்தாலும் ஒரு நாள் மறையத்தான் வேண்டும். நீ அதை கொஞ்சம் மாற்றிக்கோ, மனதை மாற்றிக்கோ, நீ இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம், ஒரு ராஜ்யத்தை ஆள்றவன். இந்துமதியை பார்த்த கண்கள் வேறு யாரையும் பார்க்காது, அவளை போன்ற ஒரு நல்ல பத்தினியை அடைந்த நான் அப்படின்னு சொல்லி மனம் ஒடிஞ்சு ரொம்ப நாள் அவன் உயிரோடையே இல்லை. அப்புறமா தசரதரை வளர்த்து அவர் வயதுக்கு வந்த பிறகு அவருக்கு மணிமுடி சூட்டினார்களாம். அந்த நேரத்துல அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லாம தசரதருக்கு முடி சூட்டப்பட்டது. அப்படிங்கிறது நினைக்கிற பொழுது அவங்களுக்கே இவ்வளவு துன்பம்னா நம்மளுடைய துன்பம் எல்லாம் ரொம்ப கொஞ்சமா தோணுது இல்ல? நம்ம இவ்வளவு இழந்தாலே அப்படி தவிக்கிறோமே. ஆக ராமருடைய தாத்தா யார் அப்படின்னு கேட்டா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு என்ன சொல்லுவீங்க? அஜா. ராமருடைய பாட்டி யாரு அப்படின்னு கேட்டா இந்துமதி. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தசரதனுடைய அம்மா இந்துமதி, அப்பா அஜா. ஆக நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வம்சாவளி வரப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஒரு சமயம் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல உட்காந்து கிருஷ்ணனுடைய கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த கதையை கேட்ட ஒரு சலவை தொழிலாளி அங்கேருந்து வந்து, சாமி உங்களை கும்பிடுறேன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணானா. என்னப்பா அப்படின்னு கேட்டபோது, அன்னைக்கு கிருஷ்ணர் கேட்ட பொழுது இந்த ஒரு சலவை தொழிலாளி துணியெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா, அவர் செஞ்ச பாவத்துக்கு கழுவாயா நான் வந்து சாமியோடைய துணியெல்லாம் நான் துவைச்சு தரட்டுமா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், நீ தினம் வந்து கதை கேட்குறியா அப்படின்னு கேட்டார். ஆமா சாமி, நீங்க சொல்ற பாகவத கதையை அப்படி கேட்குறேன் சாமி அப்படின்னு சொல்லியிருக்கான். அது என்ன கதை அப்படின்னு கேட்டாக்கா, கம்சன் என்ன பண்றான், கிருஷ்ணரையும் பல்ராமனையும் அழைச்சிட்டு வா, அவங்கள பதம் பண்ணிடலாங்கிற ஐடியால அவங்கள அழைச்சிட்டு வாங்குறான். அந்த 2 குழந்தைகளையும் உள்ள வந்த உடனே, மதுரா நகருக்கு வந்த உடனேவே அங்க குவலையா போயிட்டோம்னா ஒரு யானை வந்து இடற வரும்.
அந்த யானையும் ஒரு வழியா பண்ணி அந்த இதில் தந்தத்தெல்லாம் உடைச்சிருவாரு. அப்படி உள்ள அந்த வீதியெல்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது ஒரு சலவை தொழிலாளி, அவன் கம்சனுடைய அரண்மனை சலவை தொழிலாளி, துணியெல்லாம் அயர்ன் பண்ணி எடுத்துன்னு போயின்னு இருக்கான். மடிச்சு கிடிச்சு எடுத்துன்னு போகும்போது, ஏய் எனக்கு நிறைய நல்ல துணி வேணும் கொடு அப்படின்ன போது, உனக்கு அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், இது ராஜாவுக்கு எடுத்துட்டு போறேன், நீ யார் அங்கேருந்து வந்து துணி கேட்குற, தரமாட்டேன்னுட்டான். அவனையும் நல்லா சாத்தி விட்டார் சுவாமி. இல்லை சும்மா விடலை. அவன் அந்த கதையை சொன்னதுனால என்னுடைய மூதாதையார், ஒருவேளை முன்னோர்கள், அவனும் ஒரு ஏகாலி. ஏகாலி அப்படின்னா சலவை தொழிலாளி. என்ன ஒரு அழகான பேர் பாருங்க. அதாவது முடி திருத்துபவர்கள் நாவிதர்கள், இவங்களை ஏகாலி அப்படின்னு சொல்லுவாங்க. மடையர்களை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ அந்த கதை நான் கேட்டதுல இருந்து எனக்கு என்னமோ நெஞ்சு ரொம்ப குறுகுறுங்கிறது. அவன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டு நான் இந்த துணியெல்லாம் துவைச்சு தரேனேன்னு ஒன்று அன்னையிலிருந்து ரங்கநாத சுவாமியுடைய துணியெல்லாம் பளிச்சுன்னு துவைச்சு ராமானுஜர்கிட்ட மடிச்சு கொண்டு அப்படி வைப்பானாம். அப்போ அவர் சொல்வாரா, எவ்வளவு அழகா துவைக்கிற நீ, எப்படி இவ்வளவு நன்னா சுத்தமா வச்சிருக்க அப்படின்லாம் கேட்ட பொழுது, நீங்க எல்லாம் என்னை பாராட்டுறீங்க, அந்த ரங்கநாதர் ஏன் என்னை பாராட்டல? எப்படி எவ்வளவு அவன் வந்து ஒரு அப்பாவியா இருந்தா இந்த ஒரு கேள்வி கேட்டிருப்பான் இல்ல? அவர் சொன்னாரா, அவ்வளவுதானே, வா என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாத பெருமாள் கிட்ட அழைச்சிட்டு போய், சுவாமி இவன் உங்களுடைய வஸ்திரத்தை எவ்வளவு அழகா அப்பழுக்கு இல்லாமல் உள்ளன்போடு துவைச்சு அழகா அதை மடிச்சு கொண்டு உங்களுக்காக தரான், நீங்க வந்து ஏதான் நன்னா இருக்குன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்ட பொழுது பெருமாள் சொன்னாராம், நான் ரொம்ப ஆனந்தமா அதை உணர்த்திக்கிறேனே, உனக்கு என்ன வேணும், நீ என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னாரா ரங்கநாத பெருமாள். இன்னொன்னு, நான் இந்த கதையெல்லாம் சொல்ற போது உங்க மனசுக்குள்ள ஒரு லைன் ஓடும், ஆமா சாமி அங்க படுத்துட்டு இருக்கிற சாமி பேசினாராக்கும்னு. நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்த கதையில ராபர்ட் கிளைவுக்கே நம்பிக்கை வந்ததுன்னா நீங்க நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. நடந்ததுனாலதான் இன்னி வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசுறோம். அப்போ அவன் என்ன கேட்டிருக்கணும், சாமி உங்களுக்கு நான் துணியெல்லாம் துவைச்சு தரது பிடிச்சிருக்கா, எனக்கு முக்தி தாங்கன்னு கேட்கணும் இல்ல? அவன் அப்படி சொல்லலையாம். அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்துல உங்களுக்கு துணி தர மாட்டேன்னு சொன்னார்ல, அவரை மன்னிச்சு அவருக்கு முக்தி கொடுத்துடுறீங்களா? அப்ப ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியமா, ஏன்பா நீ உனக்குள்ள கேட்கணும், அவனுக்கு ஏன் கேட்கிறேன்னா, இல்ல அவரை மன்னிச்சு அவருக்கு முக்தி கொடுத்துடணும் இல்ல அப்படின்ன பொழுது ரங்கநாதர் சொன்னாராம், நான் அன்னைக்கே மறந்துட்டேன், அதை பத்தி நான் அன்னைக்கே அவனை பத்தி நான் ஒண்ணுமே தப்பா நினைக்கல, அவன் நல்ல சாயுஜ்ய பதவி தான் அவனுக்கு, நீ கவலைப்படாத, உனக்கு கேள் அப்படின்ன பொழுது அந்த ஏகாலி என்ன தெரியுமா சொன்னானா, எனக்கு நான் கேட்க மாட்டேன் சுவாமி, என்னுடைய குருநாதர் ராமானுஜர் இருக்கும் பொழுது அவர் அருளால எனக்கு நிச்சயமா வைகுண்டம் கிடைக்கும்னு சொன்ன போது பெருமாள் மட்டும் நெகிழ்ந்து போல, ராமானுஜர் அப்படியே அந்த அன்புல அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாராம். ஒரு ஏகாலிக்கு நம்ம மேல இவ்வளவு குரு பக்தியா, இவ்வளவு ஒரு அன்பானுட்டு. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல இருக்கிற நம்பெருமாளை காட்டினவரும் ஒரு ஏகாலி, கண்ணு தெரியாத ஒருத்தர். அதாவது வார் டைம்ல ஒரு காலத்துல இந்த நம்பெருமாளை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. அது ஊரா எங்கெல்லாமோ போயிட்டு கடைசியில இங்க வந்தாக்க ஏற்கனவே அங்க ஒரு நம்பெருமாள் பண்ணி வச்சதுனால எது நெஜ நம்பெருமாள் எது புதுசா பண்ணதுங்கிறது அவங்களுக்கு தெரியல, காலம் ஓடி போச்சு. ஆனால் ஒரு 90 வயசு இருக்கும் கண் தெரியாத ஒரு சலவை தொழிலாளி, சுவாமி நான் வேணா சொல்றேன் சாமின்னாராம். அதுக்காக அந்த 3ஆம் கட்டுல அங்க வச்சு 2 சுவாமிக்கும் திருமஞ்சனம் செய்விச்சு, அந்த கட்டி ஒரு வஸ்திரம் கட்டி தானே அபிஷேகம் பண்ணுவாங்க, அந்த வஸ்திரத்தை கொண்டு இவன் கையில பிழிஞ்சு இவன் அதை எடுத்து பக்தியோட சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்ட்டான். அப்ப இந்த இன்னொரு விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை கொண்டு கொடுத்த உடனே இவரே நம்பெருமாள் அப்படின்னு சொன்னாராம். நம்பெருமாள் இவர் தான் அப்படின்னுட்டு. எப்படியா சொன்னேன்னா, எங்க அப்பா வஸ்திரம் சுவாமியோடைய வஸ்திரத்தெல்லாம் சலவை செய்யும் போது நான் சின்ன பையனா இருந்திருக்கேன். அப்ப அந்த கஸ்தூரி வாசனை அடிக்கும், அந்த துணியில அப்படி ஒரு வாசனை அடிக்கும். கஸ்தூரி ரங்கரங்கா காவேரி ரங்கரங்கான்னு சொல்றாங்களே, அந்த கஸ்தூரி மணக்கும். அந்த மனம் இதுல இருக்கு எத்தனை வருஷம் கழிச்சு. சோ இன்னைக்கு நம்பெருமாளா நாம கொண்டாடின்னு இருக்கோமே, அவரை காட்டியதும் ஏகாலிதான், சலவை தொழிலாளிதான்.
இன்னைக்கெல்லாம் சலவை தொழிலாளின்னா யாருன்னு நமக்கு சொல்ல தெரியல இல்லையா? அதே போல இப்போ கட்சி வரதர் இருக்கார் இல்லையா, வசந்த உற்சவத்துல 7 நாளும் சலவை தொழிலாளியால் சலவை செய்யப்பட்ட வஸ்திரத்தை ஆனந்தமாக கட்சி வரதர் அணிந்து கொள்கிறார். இப்படிங்கிற விஷயம் எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவீங்களோ மாட்டீங்களோ அது தெரியாது. ஆனால் நான் எதுக்கு இருக்கேன்னா இது அத்தனையும் உங்களுக்கு சொல்றதுக்கு தான். ஆக மொத்தம் சலவை தொழிலாளிங்க நானு, என்னுடைய பரம்பரையா அப்படின்னு யாரான்னு சொன்னா நீங்க உடனே ராமானுஜரை நினைச்சுக்கலாம், முக்தி கேட்டாரே அவரை நினைச்சுக்கலாம், அவருக்கு ஒரு கும்பிட தாராளமா போடலாம்.